1வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நாத்தான்வேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார். பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன் மூலமாக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து வருகிறார். இயேசு கிறிஸ்து அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. ஆமென். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நம்மளை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்க வேண்டும்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். கபடம் இல்லாதவர்கள், உத்தமர்கள், இஸ்ரவேலர்கள் என்று. அப்படித்தான் நாத்தான்வேலுக்கு தேவன் சாட்சி கொடுத்தார். உடனே அவருக்கு, ஆண்டவரே, நீர் தேவகுமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று. அதுக்கு பிறகுதான் அவர் தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா அப்படி சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்கிறாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா நீ விசுவாசிக்கிறாய் அப்படி சொல்லிட்டு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று ஆண்டவர் நாத்தான்வேலுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நாத்தான்வேல் போல வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனிடத்தில் பெற்றிருக்கிற, நீங்கள் பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை விட, அந்த நன்மைகளை விட, அந்த அற்புதங்களை விட இனி ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறவைகள் மேலானவைகளாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும். விசுவாசித்தீர்கள் என்றால் கைத்தட்டி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு சிறியது தரமாட்டார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அதனால நமக்கு பெரியவைகளைத்தான் தருவார். இந்த உலகத்திலே சிறியவர்கள் சிறியதை தருவார்கள், பெரியவர் பெரியதை தருவார். இந்த பூமியில் மனிதர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறவைகளை நீங்கள் பாருங்களேன், ஒன்று கூட சிறியதாக இருக்காது. மலைகள், பெரிய பெரிய மலைகள், கடல், பெரிய கடல், மரங்கள், பெரிய பெரிய மரங்கள். இந்த மாதிரி தேவன் கொடுத்த ஒவ்வொன்றுமே மேலானவைகளாக இருக்கும். தாவீது கூட 139வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த சரீரம் கூட மேலானவைகள் தான், பிரமிக்க வைக்கக்கூடியவைகள் தான். அதே போல் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த ஒவ்வொன்றுமே பெரியவைகள், மேலானவைகள். அந்த தேவன் தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சிறியதல்ல பெரியது தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே விருப்பம் என்ன? சிறியதை பெற்றுக்கொள்வோமா? எதை பெற்றுக்கொள்ள விரும்புவோம்? சொல்லுங்களேன். பெரியதைத்தான் பெற்றுக்கொள்ள விரும்புவோம். உங்களுக்கு சிறிய வீடு வேணுமா, பெரிய வீடு வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். பெரிய வீடு.
சிறிய வாகனம் வேணுமா பெரிய வாகனம் வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? சொல்லுங்க. வஸ்திரத்தில் மட்டும்தான் பெருசு கேட்க மாட்டீங்க. வஸ்திரத்தில் பெருசு கேட்டு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை எல்லோரும் தாத்தா பாட்டி என்று என்ன செய்வார்கள்? அழைப்பார்கள். ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே பெரியவைகளை கேட்பீர்கள். நம்ம தேவனும் நம் இதயத்தை அறிந்து அவர் பெரியவராக இருக்கிறபடினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பெரியவைகளை தரப்போகிறார், மேலானவைகளை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பெரியவைகளை, மேலானவைகளை, மகிமையானவைகளை தருவார். இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிராத மகிமையானவைகளை காணும்படி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். விசுவாசித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் நமக்கு தரப்போகிற அந்த மேலானவை என்ன என்பதை அந்த அடுத்த வசனத்தில் கர்த்தர் குறிப்பிட்டு காண்பிக்கிறாரு. யோவான் 1:51. பின்பும் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு தரப்போகிற பெரியவைகள் எது அப்படின்னா, பெரியதை ஆண்டவர் நமக்காக திறக்க போகிறார். இந்த உலகத்தில் பெரியது எது? வானம். இந்த உலகத்தில் பெரியது எது? நமக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? வானம், பரலோகம், ஹெவன். இதைத்தான் தேவன் நமக்காக திறக்க போகிறார். அந்த வானம் திறக்கப்பட்டாதான் இந்த பூமி செழிக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். மனுக்குலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் தேவன் ஜனங்கள் மேலே பிரியப்படுகிறாரோ, ஜனங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ, அப்போயெல்லாம் தேவன் செய்கிறது என்னன்னா வானத்தை திறந்துருவார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உனக்காக நான் வானத்தை திறப்பேன். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய மேலான பெரிய காரியம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்குகிறவர்களாய் இருப்பார்கள். தேவ தூதர்கள் எதற்கு இறங்குகிறார்கள்? தேவ தூதர்கள் எதற்கு ஏறுகிறார்கள்? தேவ தூதர்கள் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம ஜெபித்த ஜெபங்களை கையில் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போய் பதிலை மறுபடியும் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒர்க்கே என்னன்னா, ஜெபத்தை கொண்டு போவது, பதிலை கொண்டு வருவது, ஜெபத்தை கொண்டு போவது, பதிலை கொண்டு வருவது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும், உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும், உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும், உன் ஜெபம் பரலோகத்துக்கு போவோம். ஹெவன் இன்னைக்கு திறக்கப்படும். இந்த மாசத்தில் பரலோகம் நமக்கு திறக்கப்படும். ஒவ்வொரு நாளும் திறக்கப்படும், ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்படும். இந்த மாசத்துல நமக்காக கர்த்தர் விசேஷித்த விதமா வானத்தை திறப்பா. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். தேவன் வானத்தை திறக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்ன, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, வானம் திறக்கப்படும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 29:43. ஆதியாகமம் 29:43.
3. அந்த புருஷன் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். 30வது அதிகாரத்தில் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏற்கனவே நீங்கள் விருத்தி அடைஞ்சிருப்பீங்க. நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஏற்கனவே நீங்கள் விருத்தி அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் ஆடுகள், உங்கள் மாடுகள், உங்கள் ஆஸ்திகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வியாபாரங்கள், உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் டெவலப்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, விருத்தியை பார்த்துருப்பீங்க. இந்த மாதம் அதை விட அதிகமாக மிகவும் விருத்தி அடைவீர்கள். மிகவும், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா? மிகவும். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற பெரிய மேலான காரியம். மிகவும் மேலான காரியம், மிகவும் பெரிய காரியம். இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கோல் வெறும் கை, இதை கொண்டுதான் நதியை கடந்து மாமா வீட்டுக்கு போனார். ஆனால் திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தார். 2 பரிவாரங்கள் என்றால் 2 ராஜாக்களுக்குரிய ஆஸ்திகளுக்கு சமம். அதான் 2 பரிவாரங்கள். அவ்வளவு ஆடுகள், அவ்வளவு வேலைக்காரிகள். நம்ம சும்மா வேர்டில் படிக்கிறோம், ஆனால் அதை நம்ம உண்மையிலே உணர்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு எண்ண முடியாத திரளான ஆடுகளை தேவன் கொடுத்திருந்தார். அவருடைய சகோதரன் ஏசாவுக்கு அவர் கொடுத்த காணிக்கைகளை வைத்த நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் அவ்வளவு கொடுத்திருப்பார். வெகுமதியாக அவளை கொடுத்திருக்கிறார் என்றால் அவரிடத்தில் எவ்வளவு இருந்திருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு விருத்தி அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, 2 பெண்ணை கட்டி கொடுத்த தாய் மாமா இவருக்கு எதிர்த்து நிற்கிறான். சம்பளத்தை மாற்றுறான். திருடினது, களவு போனது, செத்து போனது, நெசல் கொண்டது எல்லாத்துக்கும் பதிலாக வாங்கிக்கிறான். அடிக்கடி சம்பளத்தை மாற்றுறான். இவன் முன்னேறிடக்கூடாதுன்னே சொல்லி. ஆனால் அவன் எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் கர்த்தர் இவன் பட்சத்தில் நின்று இவனை பெருக வச்சுக்கிட்டே இருக்கிறார், இவனை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படித்தான் அவன் பெருகி போனான். அந்த 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா பிரதர்? தேவன் உங்களுக்காக வானத்தை திறந்து விட்டார் என்றால் உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் அடைப்பதற்கு, தடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. உயிரோடு இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினச்சிட்டா எத்தனை லாபான்கள் எழும்பி வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஏன் இந்த பூமியில் ஒரு மனுஷனை டெவலப்மெண்ட் பண்ணுறது அவனுடைய புயபலம் அல்ல, அவனுடைய திறமைகள் அல்ல. அவனுடைய திறமைகளாலே அவன் முன்னேற நினைச்சா இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தடை அவனை தடுத்து விடும். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனையும் டெவலப்மெண்ட் பண்ணுகிறது, விருத்தி அடைய வைக்கிறது பரலோகம். இந்த யாக்கோபு தேவனுடைய வீட்டில் போய் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்திருக்கிறான். அன்றைக்கு அவனுக்கு வானம் திறக்கப்படுகிறது.
பரலோகத்தில் தேவன் இருக்கிறதை பார்க்கிறான். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அவன் படுத்திருக்கிற இடத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாயின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லைன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறாரு. அந்த வானம் அவனுக்கு திறக்கப்பட்டதுனால தான் அவனுக்கு திரளான ஆடுகள், வேலைக்காரிகள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை காணும்படி செய்ய போகிறார். உங்களுக்காக தேவன் வானத்தை திறக்க போகிறார். பரலோகம் திறக்கப்பட போகிறது. நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். அதுவும் சாதாரணமாய் அல்ல, மிகவும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நீங்க விசுவாசத்தோடு அதை செயல்படுத்தி பாருங்க. இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. என்னை விருத்தியடைய வைப்பேன்னு சொன்னீங்களே, எனக்காக வானத்தை திறப்பேன்னு சொன்னீங்களே சபா, அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளே ஒரு பெரிய விருத்தியை உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறத, உங்களுடையதில் தந்திருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். உங்கள் வருமானங்களை கூட நீங்கள் கணக்கு எழுதி வச்சு பாருங்கள். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் அதில் ஒரு விருத்தியை பார்க்கும்படி தேவன் உதவி செய்திருப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? எல்லாத்துலேயும் விருத்தி தருவார், ஞானத்தில் விருத்தி தருவார். நம்ம எதிலெல்லாம் விருத்தி அடையணுமோ அதிலெல்லாம் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். வானம் நமக்காக திறக்கப்படும். தூதர்கள் ஏறுவார்கள், இறங்குவார்கள். நம்முடைய ஜெபங்களெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படும். பதில் வரும், விருத்தி உண்டாகும். நமக்கு எதிராக நிற்கிற லாபான்களெல்லாம் வெட்கப்படுவார்கள். நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைத்த லாபான்கள் தடுக்கப்படுவார்கள். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களா, உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய வங்கிகள் என்ன வேலையை செய்யும்? மக்களுக்கு கடன் கொடுக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது தூங்குகிறது போல எனக்கு தோன்றுகிறது. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமாம். வாழ்நாளம் தான் தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம். கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் விழித்திருந்து அவர் நமக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தங்களை மனசில் பதித்து கொள்வோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய வங்கிகள் என்ன ஒர்க் பண்ணும்? மக்களிடத்தில் பணங்களை வாங்கி கடன் கொடுக்கும். வீட்டு லோனு, ஆட்டு லோனு, தொழில் லோனு அப்படி சொல்லிட்டு வங்கிகளுடைய கடமை அது. நம்ம ஆண்டவர் நம்மளையே பேங்க் ஆஃப் உங்கள் பேர், உங்களையே தேவன் ஒரு வங்கியாக தேவன் மாற்ற போகிறார். ஏன்னா வங்கி தானே கடன் கொடுக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அந்த அளவிற்கு தேவன் உங்களை பொருளாதாரத்தில் விருத்தி அடைய வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான வங்கி போல ஜனங்களிடத்தில் வாங்கி ஜனங்களிடத்தில் கொடுக்கறதா இருக்காது. நீங்கள் உன்னதத்திலிருந்து வாங்குவீங்க,
உங்களுக்கு பரலோகம் திறக்கப்படும், உங்களுக்கு வானம் திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யும். உங்கள் விவசாயம், உங்கள் வியாபாரம், உங்களுடைய வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தின் அதிகாரம் இந்த பூமியில் உள்ள மனுஷர்களிடத்தில் இல்லை, அது தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும். நம்ம கடன் வாங்க மாட்டோம், மற்றவங்களுக்கு என்ன செய்வோம்? கடன் கொடுப்போம். நம்மை தேவன் ஒரு பொக்கிஷ சாலையாக தேவன் மாற்றுவார். ஆமென். பரலோக பொக்கிஷ சாலை நம்மளை ஒரு பொக்கிஷ சாலையாக மாற்றும். நம்ம வீட்டில் இருக்கிற கடன் எல்லாம் மாறும். எத்தனை பேர் முதல்ல நம்புறீங்க? இன்னைக்கு நாத்தான் வேல் மாதிரி இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு விசுவாசித்து வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்ப. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிறதுல தான் தீவிரமாக இருப்பாங்க. கடன் வாங்கிறதுல தான் தீவிரமாக இருப்பாங்க. நம்ம தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கணும். ஏசப்பா, எனக்கு வானத்தை திறங்காண்டவர், என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க. அப்படி ஜெபிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் சகோதரர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் கொஞ்சத்தை கூட அது பெருக வைக்கக்கூடியது. சாரிபாத்து உதவினுடைய வீட்டில் ஒரு கைப்பொடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை பஞ்சகாலம் தீர மட்டும் ஆண்டவர் கொடுத்தாரா? அப்போ நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார்னு வச்சுங்களேன், சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இந்த உலகத்தில் சிறுசு பெருசு அது முக்கியமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஒவ்வொன்றிலே வருகிற அளவிற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க, விசுவாசிங்க, ஜெபிங்க. எங்களுக்கு வானத்தை திறங்க ஏசப்பா அப்படி சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் வானத்தை திறப்பார். அநேகம் ஜாதிகளுக்கு, ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களிடத்துலேருந்து வந்து கடன் வாங்குகிற அளவுக்கு உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த பைபிளில் நமக்கு ஆண்டவர் அப்படித்தான் வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. அநேக ஜாதிகள் உன்னிடத்தில் வந்து கடன் வாங்கும், நீ கடன் கொடுப்ப, ஆனால் நீ வாங்க மாட்ட. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வானம் திறந்திருக்கிறதே, உங்களுக்கு அங்கேருந்து வரும் ஆசீர்வாதம் வரும். ஆனால் நீங்கள் அநேகம் ஜனங்களுக்கு அல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கடன் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாகவே இருக்காது. ஆனால் நம்ம விசுவாசிக்கணும். நம்மெல்லாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானிக்கிறவங்க, சூழ்நிலைகளை பார்த்து நம்ம காரியங்களை நடத்துகிறவங்க. நம்ம சூழ்நிலையெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக தான் இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய காரியங்களை நடத்தக்கூடாது. நம்ம தேவனை பார்த்து தான் நம்முடைய காரியங்களை நடத்தணும். ஆமென். ஏசப்பா பார்த்து அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை நடத்துவார் அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, உங்கள் காரியங்களை நடத்துங்க. உங்கள் வீட்டில் மழை பெய்யும், உங்கள் வீட்டில் மழை பெய்யும். அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்மா. ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த யோகம்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவர் மூன்றாவதாக நமக்கு தேவன் வானத்தை திறப்பார். வானத்தை திறக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன இறங்கி வரும்? நன்மைகள். சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நன்மைகள், நன்மைகள். அதுவும் ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் இறங்கி வரும். இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு நன்மைகள் வரணும்னா அது இந்த பூமியிலிருந்து வராது. கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து வராது. அது மேலேருந்து தான் வரணும். அது பரலோகத்திலிருந்து தான் வரணும். நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்புவார். பூமிக்குரிய நன்மை கற்பத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய நன்மை திருமண ஆசீர்வாதம், பூமிக்குரிய நன்மை ஒரு அரசாங்க வேலை, பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு வாகனம், ஒரு வீடு. இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான ஒன்றை ஆண்டவர் தருவது பூமிக்குரிய நன்மை. அதுபோல் ஆவிக்குரிய நன்மை, வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், குணமாக்குகிற வரங்கள், அந்நிய பாஷை பேசுகிற வரங்கள், விசுவாச வரங்கள் என்று சொல்லி தேவன் வரங்களை ஒரு பக்கம் ஊற்றுவார், இன்னொரு பக்கம் நன்மையானவைகளை தருவார். பரலோகம் நம்மளை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதல் இல்லை. அவரிடத்தில் எந்த ஒரு வேற்றுமை கிடையாது, பட்சபாதம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை அவர் நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நன்மைகள் நடக்கும். அதுவும் ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மை. சகாரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அதுதான் ஒரு பக்கம் சரீர பிரகாரமான நன்மை, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய நன்மை. நல்ல 2 கையை தட்டி நீங்கள் எப்படியே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் ருசிப்பீங்க, நீங்கள் விசுவாசித்து சுதந்திரித்து கொள்வீங்க. இன்றைக்கி இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்தது ஒரு விசுவாசம். நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் கூட இல்லை. ஆனால் நீங்கள் நாத்தான் வேலை போல் வந்தீங்க. இன்னொன்று, ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத எடுத்துக்கொள்வது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு வானத்தை திறப்பீங்களேன்னு சொன்னீங்களே சப்பா, எங்களுக்கு வானத்தை தரங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கட்டும், இந்த மாதத்தில் திருமணம் அரேஞ்ச் ஆகட்டும், இந்த மாதத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்படி சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நிச்சயமாக அறுவடை செய்வீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். கடைசியாக ஒன்று மட்டும் வாசிச்சிருவோம். அப்போஸ்தலர் 10:22. 10:22. அதற்கு அவர்கள் அதாவது வானம் திறந்து அப்படின்னு போட்டிருக்கோம். 10:11 வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போலவும் ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதையும். போதும், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சில நிமிடங்களில் சொல்லி முடிச்சிடுறேன். கை ஊற்றி ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது மத்தியானம் ஒரு 12 மணி பசி நேரத்தில் மேல் வீட்டு அறையில் போய் ஜெபம் பண்ணுறார். ஒருவேளை சமையல் ஆயத்தமாகி கொண்டிருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம்னு மேல் வீட்டு அறைக்கு போயிருக்கலாம். அப்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம், வானம் திறக்கப்படுகிறது. ஒரு போர்வையில் 4 பக்கம் கட்டப்பட்ட கயிறுகள் அப்படியே இறங்கி வருகிறது. போர்வை இறங்கி வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்கள் இருக்கிறது.
அருவருப்பான மிருகங்கள், அசுத்த மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள், இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு சத்தம் கேட்குது, எல்லாத்தையும் அடித்து புசி அப்படி சொல்லிட்டு. அதாவது அவர் நினச்சி கொண்டிருந்தார் யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதற்கு பின்பு புறஜாதிகளுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். கொர்நேலியு என்கிற ஒரு 100க்கு அதிபதியினுடைய வீட்டில் இருந்து அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து, அவர் ஜெபிக்கிறவராக இருந்து தேவதூதன் அவருக்கு தரிசனமாகி, நீ யோப்பா பட்டணத்துக்கு சீமோன் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி பேதுருவை அழைப்பி அப்படின்னு சொல்லி இங்கே இவருக்கு தரிசனம் கொடுத்து, இவர் இறங்கி வந்து பார்த்து அவங்க இவரிடத்துல விசாரித்து நான் தாமன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி வந்து கொர்நேலியு வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் பலமாக இறங்குறாரு. கொர்நேலியு வீட்டில் இருக்கிற அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெறுறாங்க. ஆண்டவர் நமக்கு சொல்கிறது என்னென்னா, வானம் திறக்கப்படும் பொழுது நம்முடைய சபை ஆத்துமாக்களினாலே நிரம்பும். ஆமாம், புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்கள். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. அதுவும் கொர்நேலியை போல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணுவார். நம்ம பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், ஜனங்களை ரட்சிப்பார். இந்த தாயல்பட்டி சுற்றில் இருக்கக்கூடிய அநேக கிராமங்களில் இருக்கிற மக்கள் சபையை தேடி ஓடி வருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஆத்துமாக்கள் கிடைப்பது இந்த பூமியை வைத்தல்ல, அதை தீர்மானிப்பது பரலோகம். அங்கே வானம் திறந்துட்டா இங்கே சபை நிறைஞ்சிரும். ஆமென். அந்த வானம் திறந்துட்டா சபை நிறைஞ்சிரும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதத்தில் நம்முடைய சபைக்கு நிறைய ஆத்துமாக்களை கொடுப்பார். கழுகுமலை சபை, கோவில்பட்டி சபை, தாயல்பட்டி சபை நிரம்பி வழிகிறதாக இருக்கும். 1000 ஆத்துமாக்களை நோக்கி கர்த்தர் நடத்துகிறதா இருப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாம். 4 காரியங்கள் சொன்னேன். முதல்ல, மிகவும் விருத்தி அடைவீர்கள். 2வது சொன்னேன், நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். மூன்றாவது என்னது? நன்மைகள், திங்ஸ், கிரேட்டர் திங்ஸ். ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கடைசியாக ஆத்துமாக்களை அள்ளி கொண்டு வருவார். இந்த உலகத்தில் விலையேறப்பட்டது எது சொல்லுங்கள்? இந்த ஸ்பீக்கரை விட விலையேறப்பட்டது எது? நீங்கள் தான். ஆமென். உயிருள்ள ஆத்துமாக்களை நிறைய தேவன் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி இருதயத்தில் கை வைத்து, ஏசப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறேன் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாத்தான்வேல் போல சகோதரியே, நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் வரும். விசுவாசி. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நன்மைகள் வரும்னு சொன்னீங்களே ஏசப்பா, எனக்கு நன்மை வரட்டும் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களேன். கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்து வராது மகளே, உனக்கு மேலேருந்து வரும், பரலோகத்திலிருந்து வரும். உன் கண்கள் காணும். உனக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிற நன்மைகளை உன் கண்கள் பார்க்கும். உன் வீட்டில் பெருகி இருக்கிற, விருத்தி அடைந்திருக்கிற உன்னுடைய ஆடு மாடுகளை உன்னுடைய கண்கள் பார்க்கும். நீ அதிசயங்களை காண்பாய், நீ அற்புதங்களை காண்பாய். நம்பிக்கையோடு நீ கலங்க தேவையில்லை. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் சகோதரா. டெவலப்மெண்ட் பண்ணுவார், உன்னை டெவலப்மெண்ட் பண்ணுவார். நீ விருத்தி அடைவ, வெட்கப்பட மாட்ட, விருத்தி அடைவ. பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. ஆமென்.
ஏசப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நிறத்த கோட்டுக்களை மறைங்க. சாட்சியாக நிறுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க. உங்கள் நன்மையும் உங்கள் கிருபையும் உங்கள் தயவும் பெருகட்டும். இந்த மாதம் முழுதும் கூட இருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைவார்களாகப்பா. கடன் கொடுப்பார்களாகப்பா. நன்மைகளை பெறுவார்களாகப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.